என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பே சிவம் மனமே குரு. இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். நம்ம நண்பர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல பார்க்குறேன். ஸோ கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு நேரடியாக தொடர்பு கொண்டோ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், ஸோ எல்லாருக்கும் தெரியணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த புரிதல் என்னன்ட்டு தெரிய வரும். அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சிவசூத்ரா பாடசாலை என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பௌர்ணமிக்கு தான், ஏப்ரல் மாதம் பௌர்ணமிக்கு தான் நம்ம ஆரம்பித்தோம். இதோடைய நோக்கம் என்னென்னா, உண்மையான இறை தேடல் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி ஆன்ம முன்னேற்றம் அடையணும்ன்றது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். எல்லாரும் நினைக்கலாம், என்னடா இது இன்னும் ஒரு புதுசாக ஒரு பேரில் ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு. எங்களுடைய முக்கியமான நோக்கம், இந்த கலை எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் எங்களுக்கு கொடுத்த கலை, இதை அடுத்த தலைமுறைக்கு அவருடைய உத்தரவின் பேரில் எடுத்து செல்லணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே தவிர்த்து வேற எந்த ஒரு தனி ஈடுபாடோ தனி விருப்பமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது, இல்லை ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமானது, இல்லை ரொம்ப சிறந்தது எது என்று கேட்டிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அவங்கவுங்களுடைய நிலைமையை வச்சு எனக்கு வாழ்க்கையில் பணம் முக்கியம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் எனக்கு வீட்டில் பிரச்சனைகள் தீரணும், எனக்கு உடல்நிலை சரியாக இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியம், அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே எல்லாரும் என்ன மறந்துட்டோம்னா, இன்னைக்கு எனக்கு முக்கியமாக தெரிகிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இதே சில காலங்கள் பொறுத்து, ஒரு 5 வருடமோ இல்லை 10 வருடமோ பொறுத்து அது முக்கியமில்லாத ஒரு விஷயமா போயிடும். நாளைக்கு ஒரு விஷயம் எனக்கு முக்கியமாக இருக்கும், ஆனால் அதே ஒரு 10 வருஷம் பொறுத்து அந்த ஒரு விஷயம் எனக்கு முக்கியம் இல்லாததாக போயிடும். உதாரணத்துக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் செல்வம் சேர்க்கிறதோ இல்லை நல்ல வேலையோ இல்லை நிம்மதியான குடும்பமோ முக்கியமாக தெரிகிற விஷயம் என் நண்பனுக்கு அது முக்கியமாக இருக்காது. ஸோ இந்த உலகத்துக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் நபருக்கோ எது முக்கியம் என்று பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு அன்னைக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுதோ, அன்னைக்கு அவனுக்கு என்ன அவசியமா இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவனுடைய முக்கியத்துவம் ஓடுகிறது. இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சராசரியா எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயம்தான். இது ஒன்றும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் முக்கியமா தெரியுது இன்னைக்கு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ உண்மையாவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு, இந்த உலகத்துல பிறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஒன்று இருக்குன்னா அது எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கையை தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அந்த முக்கியமான விஷயத்தை நான் அறிய வேண்டும், எனக்கு அது தெரிய வேண்டும் என்றால் எதுவா இருக்கும்? நான் சொல்லட்டுமா? பொதுவா தானம் கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்லுவோம். ஏன் தானம் கொடுக்கறது சிறந்ததுன்னு சொல்றோம்னா, நம்ம வினைகளை அது மட்டும்தான் அழிக்க முடியும். பலவிதமான தியானங்கள் இருக்கு. வஸ்திர தானம் இருக்கு, பொருள் தானம் இருக்கு, செல்வ தானம் இருக்கு, கல்வி தானம் இருக்கு, அன்னதானம் இருக்கு. இது எல்லாத்துலயுமே சிறந்தது என்ன சொல்லுவாங்கன்னா அன்னதானம் சொல்லுவாங்க.
ஏன்னா உணவு சாப்பிடும்போது மட்டும்தான் ஒருவர் எனக்கு போதும், எனக்கு திருப்தியா இருக்கு, வயிறு பிடிச்சு, இதுக்கு மேல எனக்கு வேணான்னு சொல்லுவாங்க. வேற எந்த பொருள் என்னாலும் கொடுங்க, அவங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்க தான் பார்ப்பாங்களே தவிர்த்து எனக்கு போதும், எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு ஒருத்தரை கூப்பிட்டு போடும்போது மட்டும்தான் எனக்கு போதும் அந்த திருப்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு உயிருக்கு தேவையான அந்த பசியை வந்து நம்ம நீக்கிறோன்றதுனால அன்னதானம் தான் எல்லா தானத்தோட சிறந்த தானம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதை விட சிறந்த தானம் ஒன்று இருக்கு. இந்த மிச்ச தானம் நான் சொன்னேன் இல்லையா, வஸ்திர தானம், செல்வ தானம், அன்னதானம், பூமி தானம், எல்லா தானமுமே வந்துட்டு சராசரியா எல்லா மனிதர்களாலும் இந்த உலகத்தில் செய்ய முடியும். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களால எல்லாராலையுமே இந்த தானங்களை செய்ய முடியும். ஆனா ஒரே ஒரு தானம் மட்டும் யாராலையுமே செய்ய முடியாது. அப்படி உண்மையா செய்யறவங்க ரொம்ப சிலர். அது என்ன தானம்னு கேட்டீங்கன்னா ஞான தானம். ஏன் இந்த ஞான தானம் வந்து இவ்வளவு சிறந்த விஷயமா இருக்கு? இப்போ நான் ஒரு தானம் பண்ணோம்னா என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா நான் 5,000 ரூபாய் எடுத்து தானம் பண்ணலாம். ரைட்டு. எங்க வீட்டில் வந்துட்டு நான் வந்து 5 பேருக்கு சமைச்சேன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடை நான் யாராவது பசின்னு வந்தாங்கன்னா போடலாம். என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அது 1 ஏக்கர் நிலம் வந்து தானத்துக்கு அந்த ஊருக்கு கொடுக்கலாம், இல்லை கஷ்டப்படுறவங்க வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். என்கிட்ட துணிமணிகள் வந்துட்டு ஒரு 10 செட்டு இருக்கு, அதுல 2 செட்டு எடுத்துட்டு போய் நான் தானம் கொடுப்பேன். ஆனா ஞான தானம் என்ற ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க ஞானம் அடைஞ்சிருக்கணும். அந்த ஞான நிலைக்கு நீங்க வந்திருக்கணும். அந்த ஞான நிலைக்கு வந்துட்டு அதை தியானமா கொடுக்கணும், அதை தானமா கொடுக்கணும்ன்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும். அது வந்து பெரும்பாலும் வராது. ஏன்னா கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் என்று சொல்லி ஒரு வாக்கு இருக்கு. என்ன சொல்றாங்க, நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் அதை ஏத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு உண்மையான ஞானத்தை ஒருத்தருக்கு சொல்லித்தரும் போது இந்த உலக மக்கள் வந்து அதை ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலை, நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா வெளில போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகலாம், படம் பார்க்கலாம், குடும்பத்தோட பிக்னிக் போகலாம், பார்ட்டி பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், நிறையா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், சந்தோஷமா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு பாருக்கு போகலாம், குடிக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறோமே தவிர்த்து நம்ம எங்கேயுமே நம்ம வந்து இந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரணும்னு யோசிக்கிறது இல்லை. மிஞ்சி போனா ஒரு விஷயம் பெரும்பாலான மக்கள் நம்ம பண்றது என்னன்னா நல்ல நாளா பிறந்த நாளா கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் வேலையை செய்யணும். அப்படிதான் வந்து நம்ம நினைச்சிருக்கோமே தவிர்த்து ஆனா இந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பெறணும்ன்ட்டு நினைக்கிறது ரொம்ப 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 கம்மியான பேர். அந்த ரொம்ப கம்மியான பேர்ல ஆர்வம் வந்து நீங்க பாக்குறீங்கன்னா அந்த கம்மியான பேர்ல நீங்களும் ஒருத்தர் இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்த பெற்று அதை அனுபவிச்சு அந்த அனுபவங்களை எடுத்து இன்னொருத்தரும் அந்த நிலைக்கு வரணும்ன்ட்டு அவருடைய உயிர் சக்தியை கொடுத்து சொல்லித்தரவர் தான் அந்த குரு. அந்த குரு ஸ்தானத்துல நீங்க போயிட்ட அப்புறம்தான் உங்களால அந்த ஞான தானம் என்ற ஒரு ஞான தானத்தை கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்க என்னதான் புக்ல படிச்சு என்னதான் பண்ணாலும் அந்த புக்ல இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாமே தவிர்த்து அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க கிரகிச்சு அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நீங்க வந்து ஒருத்தருக்குள்ள வந்து அந்த வித்தையை சொல்லி கொடுத்து அந்த தீட்சைன்ற ஒரு விஷயத்தை தொட்டு காமிச்சு அந்த கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து எவ்வளோ சிறந்ததுன்னா ஒரு தாய் வந்து அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் என்ற அமுது ஊட்டுவாங்க. அந்த அமுதை விட குரு கிட்ட இருக்கிற இருந்து வர அந்த ஞானம் என்ற ஒரு விஷயம் அந்த தீட்சை மூலயமா அந்த சீடனுக்கு வந்து பாயுது தெரியுங்களா, அந்த ஒரு விஷயம் அதை விட கோடி மடங்கு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றது இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞான தானத்தை விட வேற எதுவுமே இந்த உலகத்துல சிறந்தது இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் மேல சிறந்ததா தோண்டும். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு பொருள் மேல ஆசை இருக்கலாம், என் நண்பர்களுக்கு சொத்து மேல ஆசை இருக்கலாம், இன்னொரு நண்பர்களுக்கு வாகனத்துக்கு மேல ஆசை இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க முக்கியத்துவம் மாறலாம்.
பட் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஆன்மாக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தானம் கொடுக்க முடியும் ஒருத்தராலன்னா அது ஞான தானமா தான் இருக்க முடியும். அதுதான் இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த விஷயம். அந்த சிறந்த விஷயத்தை கொடுக்கிற குருவை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து ஆன்மீகம்ன்றது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஒரு கார்ப்பரேட் அந்த விஷயத்துக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு மெடிடேஷன் சென்டர் வைக்கிறாங்க. அந்த மெடிடேஷன் சென்டர்ல நான் மெடிடேஷன் சொல்லித்தரேன்னு சொல்றாங்க, இப்படி சொல்லித்தரோம் அப்படி சொல்லித்தரோன்ட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி சொல்றாங்க. ஸோ எங்க போனா உங்களுக்கு உண்மையான ஆன்ம முன்னேற்றம்? நிறைய மெடிடேஷன் மெத்தட்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த உலக வாழ்க்கையோட மிக்ஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அந்த உலக வாழ்க்கையோட மிக்ஸ் ஆகி இது பண்ணா இந்த மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். அப்படிதான் இப்போ இருக்கிற மக்களும் வந்து தேடி போறாங்க. அந்த காலத்துல வந்துட்டு ஆன்மீகம்ன்றது எப்படி இருந்ததுன்னா, ஆன்மீகம்ன்றது வீடு பேர் அடைகிறது, பேரண்ட நாயனாரை வந்து உணர்றது, அங்க போயிட்டு வந்து நம்ம கலந்துடணும், அதுதான் ஆன்மீகமா இருந்தது. ஆனா இப்போ இந்த காலத்துல ஆன்மீகம்ன்றது எப்படின்னா நம்மளும் கமர்ஷியலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மக்களும் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எனக்கு மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், என் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகணும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகணும், அதுக்கு தான் நான் மெடிடேஷனை தேர்ந்தெடுக்கிறேனே. மறுபடியும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களுக்காக தான் இந்த ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர்த்து, நான் வீடு பேர் அடையணும், நான் அந்த பேரண்ட நாயனாரை பார்க்கணும், அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும், நான் பிறவா நிலைக்குள்ள போகணும், அந்த தாட் ப்ராசஸ் வந்து யாருக்குமே வர மாட்டேங்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். ஞானம்ன்றது வந்துட்டு ஒரு ப்ரீஷியஸான விஷயம்னு சொன்னேன், ரொம்ப முக்கியத்துவமான விஷயம். ரெண்டாவது முக்கியத்துவமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம். இப்போ இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறோம். இந்த உலகத்துல பிறந்து 20 வயசோ 30 வயசோ 40 வயசு 50 வயசு அந்த காலங்கள் வந்து இப்போ நம்ம வாழ்ந்துருப்போம். உங்க வயசு அதுவா இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்க வந்துட்டு செலவழிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் 60 70 80, சில பேருக்கு வந்து 40 50 வயசு இருக்குன்னா அவங்க காலம் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோ நேரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில. உலக வாழ்க்கையில இவ்வளோ நேரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் போகும்போது என்ன எடுத்துக்கிட்டு போறோம்? இந்த உடலை எடுத்துக்கிட்டு போறோமா, சேர்த்து வச்ச சொத்தை எடுத்துக்கிட்டு போறோமா, இல்ல செல்வத்தை எடுத்துக்கிட்டு போறோமா, நண்பர்களை கூட்டிட்டு போறோமா, மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போறோமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வரும்போதும் நம்ம என்ன எடுத்துட்டு வரல, கோவலம் கூட இல்லை, போகும்போதும் எதுவும் எடுத்துக்கிட்டு போகல. சித்தர்கள் இதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பாடல் சினிமா பாடல்களும் வந்திருக்கு, வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை என்று. இவ்வளவு அழகா நம்மளுக்கு எதுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க? நம்ம இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம நேரத்தை செலவழிச்சு செய்யற எந்த விஷயமும் கடைசியில நம்மளுக்கு கூட வருவதில்லை. எதுவுமே நம்ம கூட வருவதில்லை. அதை தான் திரும்ப திரும்ப வந்து நம்ம உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம மக்கள் நம்ம என்ன பண்றோம்னா திரும்ப திரும்ப மறுபடியும் இந்த உலக விஷயத்துக்காக தான் நம்ம நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிறவி நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க பிறந்தீங்க, எப்படி இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, எத்தனை பிறவி எடுத்துட்டு இந்த பிறவி எடுத்து இந்த வீடியோவை நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எத்தனை பிறவி இன்னும் எடுப்பீங்க, என்னவா பிறப்பீங்க? இது ஒரு கால நேரம் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் மறுபடியும் ஒரு உடலை எடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடியே எடுத்தது, இப்பவும் எடுத்திருக்கு, இதுக்கப்புறமாவும் எடுக்க போகுது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்னது, அது எங்கிருந்து வந்தது, ஏன் இத்தனை பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கு? இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? அந்த ஆன்மான்றது வந்து அந்த பிரபஞ்சத்தோட இருந்தது, ஒரு சின்ன அசைவு வந்ததால அது இந்த பூமிக்கு வந்துட்டு ஒரு பிறவி என்ற ஒரு ரீசனுக்காக வந்துடுச்சு. புல்லாகி பூண்டாகி செடி கொடிகளாகி மரங்களாகி கணங்களாகி பல்மிருகங்களாகி இந்த மாதிரி வந்து பல பிறவைகளை எடுத்துக்கிட்டே வந்து கடைசியில் மனிதனா வந்தது. மனிதனா வந்துட்டு அப்புறம் மறுபடியும் நல்வினை தீவினை ரெண்டு இருக்கு. இந்த நல்வினையோ தீவினையோ அதுக்காக வந்து சேர்ந்து மறுபடியும் சுற்றி இந்த பிறவி என்ற சுழற்சியில சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பிறவி என்ற சுழற்சியில சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வினைகள் சேர்ந்துக்கிட்டே வருது. அதுக்காக நான் இந்த சித்திரப்பாட்டை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். வினை போகவே இந்த தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தாய், திணை போதும் நில்லாது கண்டாய், சிவன் பாதம் நினைப்போரை மேவன்று நம்ம பேசியிருக்கோம். ஸோ நம்ம எதுக்கு வந்து இந்த வினை போகிறதுக்காக இந்த தேகம் எடுத்தால் மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வினை போயிடுச்சுன்னா திணை போதும் இருக்க மாட்டோம்னு சொல்றோம். அப்போ இந்த திணை போதும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
ஸோ வினை போதும் இல்லாத கண்டாயின்னு இருக்கும்போது நம்ம வினைகள் இருக்கக்கூடாது. வினைகள் இருக்கக்கூடாதுன்னா அப்போ இந்த பிறவி என்ற சுழற்சியிலிருந்து வெளில வரணும். அதுதான் இந்த பாடலோடைய முழு அர்த்தம். இந்த மனித பிறவியா நம்ம பிறந்ததுக்காகவும் இதுதான் வந்து ஒரு முழு அர்த்தம். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் மனிதனா மட்டும் பிறந்தோம்? மனிதனா பிறக்க காரணம் என்ன? பல மிருகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது மனிதனா பிறக்கும்போது மட்டும் நம்மளுக்கு ஏன் இவ்வளவு யோசனை வருது? மிருகங்களுக்குலாம் ஏன் யோசிக்கிற திறன் இல்லை? இதை பத்தி நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மனிதன் என்று சொல்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் உங்களோட ஸ்மைல் கார்டு 90 டிகிரிஸ்ல இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மனம் என்ற ஒரு விஷயம் விழிப்படையுது. ஏன் இந்த மனம் விழிப்படையுதுன்னா ஐம்புலங்கள் வேலை செய்யுது. உங்க ஐம்புலங்கள் வேலை செய்யும் போது அது விஷயத்தை மனதுக்கு கொடுக்கறதுனால மனம் என்றது வந்து இயங்குது. இந்த ஆன்மா உள்ள வந்ததும் சித்தம், புத்தி, அகங்காரம் என்று ஒரு 3 விதமா வந்துட்டு பிரிஞ்சிடுது. மனம் விழிப்படையுது. இதை பத்தி எல்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 40 வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய தலைப்புல நிறைய இடத்துல வந்து நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். பார்த்துருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்துட்டு இருக்கும். ஏன் இந்த மனித பிறவி மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல்? அவ்வியார் சொல்லியிருக்காங்க, அரிது அரிது மனிதனாய் பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து புனிதமான பிறவி, மனித பிறவி என்று சொல்லியிருக்காங்க. புல்லாகி பூண்டாகி செடி கொடிகளாகி கணங்களாகின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 18 லட்சம் பிறவிகள் எடுத்துதான் மனித பிறவி எடுத்தோம். எப்படி இந்த மனித பிறவி வந்தது? இதுக்கப்புறம் நான் மனித பிறவியிலேயே இருப்பேனா? இல்லைன்னா நீ இங்க வினைகள் என்று சொல்றீங்களே, அப்புறம் மறுபடியும் போயிட்டு அனிமல்ஸா பிறப்போனா? அப்போ அனிமல்ஸ் வந்துட்டு என்ன புண்ணியம் செஞ்சதெல்லாம் மனித பிறவிக்கு வந்தது? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்மளுக்கு வரும். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர் கிட்ட நல்ல முக்கியமான கலந்துரையாடல் ஆடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னா, ஒரு காட்டுல வந்துட்டு ஒரு புழு வந்துட்டு அப்படியே நெருங்கி ஒரு இலை மேல போய்கிட்டே இருந்திருக்கு. அந்த புழு நெருங்கி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வண்டு அந்த பக்கம் வந்திருக்கு. அந்த வண்டை பார்த்ததும் என்ன பண்ணிச்சான் அந்த புழு, பாரு இந்த வண்டு வந்து எவ்வளோ அழகாக செடிக்கு பறந்து போயிட்டு அந்த தேன்ன்றதை சுவைக்குது. நான் புழுவா வந்து ஒரே இந்த இலையிலேருந்து அந்த இலைக்கு போகணும்னாலே எனக்கு 4 நாள் ஆகுது. எப்படி போகுது அந்த வண்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ரொம்ப பொறாமையா பார்த்துதான். பொறாமையா பார்க்கவே என்ன ஆயிடுச்சா, உடனே அந்த புழு இறந்து வண்டா பிறந்துருச்சு. இந்த வண்டு என்ன பண்ணிச்சுன்னா அழகாக வந்து பறந்து போயிட்டு செடியிலலாம் தேன் எடுத்து சுவைச்சிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு ஒரு பறவை வந்து வானத்தில் பறக்கிறத பார்த்துருக்கு. ஸோ வானத்தில் பறக்க பார்த்ததும் வந்து இந்த வண்டு நினச்சிதான், சரி நான் வந்து என்னதான் கஷ்டப்பட்டு தேன் எடுத்து சுவைத்தாலும் முந்தி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 பூவுக்கு தான் என்னால் சுவைக்க முடியுது. அதே அந்த பறவையாக இருந்திருந்தேன்னா நான் எவ்வளோ வேகமாக வானத்தில் எவ்வளோ உயரமாக பறக்குது, அந்த உயரமாக பறக்கிற அந்த இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பொறாமையாக இருக்குது, எவ்வளோ காடு பரப்பளவை வந்துட்டு நான் இது பண்ணலாம் அன்ட்டு ஆசைப்பட்டுதான். சுத்தமாக நினச்சிட்டு இருக்கும்போது இறந்து போனதுனால அந்த பறவையாக அடுத்த பிறவியில் பிறந்துருச்சு. இந்த பறவையா வந்து பிறந்து அப்படியே வானத்துல உயரத்துல பறக்கும்போது பார்த்தா அந்த பறவை வந்து அப்படியே வானத்துல பறந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அழகான மானை பார்க்குது. அந்த மானை பார்த்து தான் அந்த பறவை சொல்லுதான், சார் நான் இவ்வளோ உயரத்துல கஷ்டப்பட்டு பறந்து ரெக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டமானு கீழே விழுந்துடுவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு பறந்து இவ்வளோ தூரத்துல இரையை தேடி கிட்ட போகிறதுக்கு இறை ஓடி போயிடுது. இந்த மான் பாருங்க அழகாக எவ்வளோ பச்சையான புல்வெளி இருக்கு, காடு முழுக்க அவ்வளோ சாப்பாடு இருக்கு இந்த மானுக்கு, எவ்வளோ சந்தோஷமா சாப்பிடுது பாருங்கன்ட்டு மானை பார்த்து வந்து ஆசைப்பட்டுருவாங்க. அடுத்த பிறவில மானா பிறந்துடுச்சு. இந்த மானாகப்பட்டது என்ன பண்ணிச்சு, அழகாக வந்து புல்லு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மானு சந்தோஷமா புல்லு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு புலி வந்து வேகமாக வந்து இந்த மானை வந்துட்டு அடிச்சிருச்சு இறைக்காக. அடிக்கும்போது மரண தருவாயில இந்த புலியா இருந்திருக்கணும் நான், பாரு அது வந்து எப்படி என்ன வேட்டையாடி சாவடிக்குது, நான் புலியா இருந்திருந்தேன் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வழியில சாகிற வேலை இல்லை, நான் சந்தோஷமா இருந்திருக்கலாமே நினச்சி செத்துடுச்சு. உடனே அடுத்த பிறவியில் புலியா பிறந்து இந்த மாதிரி வேட்டையாடி இருக்கும்போது ஒரு வேடவன் பார்த்து உடனே அது மேலே அம்பு விட்டு அந்த புலியை சாவடிக்கிறான். அந்த புலி நினைச்சதான், நான் இந்த மாதிரி மனிதனா இருந்திருந்தேன்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும், நான் வந்து எப்படி வேட்டையாடி வந்துட்டு இது பண்றேன், நான் புலியா பிறந்ததுனால இவ்வளோ வந்து ஒருத்த நாள் கிட்ட கையில சாகுற நிலைமையில வந்துட்டேனே என்று சொல்லிட்டேன். உடனே வந்து அந்த புலி செத்த உடனே அடுத்த பிறவியில அது வந்து மனிதனா பிறந்துடும். மனிதனா பிறந்து வேடவனா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சா, அந்த மனிதன் வந்துட்டு ஒரு காட்டுல போய் வேட்டையாடும் போது ஒரு ஞானி
மிகுந்த பிரகாசத்தோட ஞானத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாராம். அப்ப அந்த மனிதன் நினைச்சாங்கன்னா இவர் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, ஏன் இவர் இவ்வளவு வித்தியாசமா இருக்கும்போது அந்த ஞானியை உடனே கூப்பிட்டு நீ வா, இந்த ஞானம் நான் உனக்கு சொல்லித்தரேன்ட்டு ஞான தானம் கொடுத்து அவருக்கு அந்த ஞானம் சொல்லி கொடுத்து ஒரு பெரிய ஞானி ஆனாராம் காட்டுல. ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அந்த பரிணாம வளர்ச்சி, நம்ம மனமாகப்பட்டது என்ன நினைக்குதோ அதுவாக தான் நம்ம ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனமாகப்பட்டது எதை திரும்ப திரும்ப யோசிக்குதோ அதை தான் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால தான் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மரண தருவாயில் அவங்க தலைமாட்டில் சுப்பிரபாதம் வைப்பாங்க, கருட புராணம் வைப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சாமி பாட்டை பாட வைப்பாங்க. ஏன் அதெல்லாம் வச்சாங்க? அந்த மரண தருவாயில் அந்த ஆன்மா ஆகப்பட்டது இந்த உடலை விட்டு வெளியில போகும்போது அதுக்கு இந்த உயர்ந்த பண்புகள் இல்லை உயர்ந்த பக்தி இருக்கும்போது அது அடுத்த உடலை போய் தேடும் பொழுது மறுபடியும் ஒரு நல்ல உடல், ஒரு நல்ல மனம் இருக்கிற மாதிரி, நல்ல உடல் இருக்கிற மாதிரி, நல்ல ஞானம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள அது பயணிக்கும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்து இப்போ வச்சுக்கிட்டு வந்தாங்க. கடவுள் பாட்டு அந்த மாதிரி எல்லாம் சாமி பாட்டு மரண தருவாயில் வச்சாங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமா இப்போ இந்த கதையில இருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கு. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் என்னடா இப்படி இருக்கு, ஏன்டா இப்படி இருக்கு, இவ்வளவு பிரச்சனை எதுக்கு, அவ்வளவு பிரச்சனை எதுக்கு, நிறைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சரி ஓகே இது நடந்துதா, ஓகே நல்லதுன்னு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அதையே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயோ 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதையே இப்போ வச்சு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு. எது நடந்தாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரதான் நடக்குதே தவிர்த்து மேல இருந்தோ யாரோ ஒருத்தர் நம்மளை துன்புறுத்தணும்ன்றதுக்காக எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கு நடப்பது இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குதே தவிர்த்து அதுல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம ஆன்மாவை எப்படி மேல்நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகணும்ன்றது பார்க்கணுமே தவிர்த்து நம்ம மறுபடியும் அதே பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனை மறுபடியும் வேற ஒரு மூலியமா நம்ம கிட்ட அது சேருமே தவிர்த்து அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போகவே போகாது. நம்ம என்ன பார்க்குறோம் இங்கன்னா, உலகத்துல சிறந்த விஷயம் எது? ஒண்ணு நம்ம ஆன்ம முன்னேற்றம். நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எண்ணங்களை உயர்ந்த நிலையா வச்சுக்கணும். இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்த எல்லாரும் கட்டாயம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு ஒரு உண்மையான குரு கிட்ட போய் அதை ஞான தானத்தை வாங்கணும், அதை பயிற்சி பண்ணணும். நம்ம மனதை இந்த உலக விஷயத்துக்காக அலைப்பாயாம நம்ம அந்த உயர்ந்த எண்ணங்களை நோக்கி நம்ம போகணும். இப்போ இதை போன்ற பல விஷயங்களை உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க போறோம், சொல்லவும் போறோம். அது இல்லாம இந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்த கற்பிக்க நம்ம கிட்ட நம்ம ஐயா மூலியமா உபதேசம் வாங்கி ஐயா சொல்லி இவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில இருக்காங்கன்னு சொல்லி அவங்க உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பௌர்ணமிக்கு முன்னாடி அந்த மாசத்துக்கு ஒரு நாள் எல்லாரையும் வர சொல்லி அந்த இடத்துல சில கேள்விகள், யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை பத்தி கேட்கலாம். உபதேசம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். அவங்களுக்கு தொடர்ந்து பேசி இந்த மாதிரி வீடியோக்களை கொடுத்து இந்த மாதிரி பேசி அவங்களுடைய சந்தேகங்களை எல்லாத்தையுமே கிளியர் பண்றதா இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும். நீங்க ஏன் தொடர்ந்து இந்த சேனல்ல இந்த வீடியோ பார்க்கணும்னா, அடுத்த பௌர்ணமி எப்போன்று போடப்படும். அதே மாதிரி என்னென்ன அங்க நிகழ்ச்சிகள் நடக்குதோ, இந்த சிவசூத்ரா வச்சு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம உலகத்துல எவ்வளோ விஷயத்துக்காக நம்ம நேரத்தை நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். சினிமா பார்க்குறோம் 3 மணி நேரம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம் 1 மணி நேரம், இல்லை வேற ஏதாவது யூடியூப்ல சமையல் பார்க்குறோம், வேற ஏதாவது யூடியூப்ல காமெடி பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். இங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் உங்களை இங்க இந்த சேனல்ல ஸ்பெண்ட் பண்ண சொல்றோம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயம், ஒரு விதை உள்ள போகும். இதை ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு பீரியடா அதை விதைச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய விருட்சமா வளரும். சரி சாமி, நான்
நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், ஃபாலோ பண்ணுறேன், உபதேசம் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைய ஆரம்பிக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் நிறைய பேசுனதை பார்த்துருப்பீங்க. நல்வினை தீவினை எல்லாம் பேசணும், இந்த வீடியோவில் கூட பேசணும் ஆரம்பத்தில். ஸோ என் வாழ்க்கை அப்போ இதில் வந்தால் என் வாழ்க்கை மாறிடுமா? வாழ்க்கை யாருக்குமே மாறாது. ஏன்னா அவங்க செஞ்ச வினைகள் வழியாக தான் நடக்கும். ஆனால் அதை பார்க்குற விதம் மாறிடும். இதை ரொம்ப நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த வெள்ளை சட்டை போட்டு நான் உட்காந்துருக்கேன்னா நீங்கள் பார்க்குறது இது வெள்ளையாக பார்க்குறீங்க, அதனால இது வெள்ளை சட்டையாக தெரியுது. இதையே நான் ஆரஞ்சுன்னு நினச்சி பார்த்தேன்னா ஆரஞ்சா தெரியும். கரெக்டுங்களா? நம்மளுக்கு சின்ன வயசுல இதுக்கு வெள்ளை சட்டைன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால இது வெள்ளை சட்டைன்னு பார்க்கணும். சின்ன வயசுல நம்மளுக்கு இது நீல சட்டைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நீல சட்டைன்னு சொல்லுவோம். கரெக்டா? அந்த மாதிரி இத்தனை நாள் நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்ததும், உங்க பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சதுக்கும், இதுக்கு மேல உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கறதுக்கும், உங்க பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்றதும், அதை சமாளித்து போவதும் உங்கள் கையில் இருக்கும். அதை உங்களால் மாற்றவும் சத்தியமாக முடியும். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு நினைச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா அது திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அந்த பிரச்சனை யோசிக்க 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 அது பூதாகாரமா ஆகும். அதே அந்த ஒரு பிரச்சனைய சின்னதா பார்த்துட்டு அதை வெளியில இருந்து பார்த்தோம்னா அதோடைய விடை நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த விடை நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியும். அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் யோசிக்க மாட்டேன். நான் மறுபடியும் யோசிக்க 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 நம்ம யோசனை தான் செயலா வரும். மறுபடியும் அந்த மாதிரி வித்தியாசம் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம அந்த ஒரு பிரச்சனையோ இல்லை நல்ல விஷயமோ ஏதோ ஒரு நடக்குதுன்னா அதுல 3வது மனுஷன் மாதிரி நான் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு அதுக்கான விடை தெரியும். நான் அதை கடந்து போய்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த பாதையில வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுடைய எண்ணம் தெளிவா இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆல்ஃபா பீட்டா காமா அந்த உங்களுடைய எண்ண அலைகள் எப்படி ஓடுது என்றெல்லாம் சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா அது இதுக்கு முன்னாடி போயிருக்கிற வீடியோக்களை போய் பாருங்க. அந்த மாதிரி உங்க எண்ண அலைகள் ஆல்ஃபா பீட்டா காமா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் மாறுறதுனால நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு நிலையான மனநிலையிலேருந்து பார்ப்பீங்க. நிலையான மனநிலையிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. அது ஒரு சம்பவம், ஒரு இன்சிடென்ட். ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு நீங்க வந்துடுவீங்க. அந்த மனமாகப்பட்டது உங்களுக்கு குழப்பாது. இதுக்கு தான் இவ்வளோ விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்றது. நீங்க கட்டாயம் எல்லாரும் இந்த ஆன்மீக பாதையில் வர வேண்டும். இது ஏன் இப்போ வர வேண்டும் என்று இவ்வளோ ஆணித்தரமா நான் சொல்றேன்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா வருவீங்க. அதுல நான் கேரண்டி கொடுக்குறேன். ஆனா எந்த பிறவியில வருவீங்க, எப்ப வருவீங்க, இன்னொரு 1000 பிறவி தாண்டியா, 500 பிறவி தாண்டியா, அதை யோசிக்கணும் இல்லையா? இந்த பிறவிலேயே வந்தீங்கன்னா தான் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிறவிலே நீங்க வரணும்னு நினைச்சு வந்தாதான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும். மறுபடியும் இந்த பிறவியில் அடுத்த ஒரு 30 வருஷம் கஷ்டப்பட்டு மரணம் இன்னொரு உடல் எடுத்து இன்னொரு உடல்ல பிறந்து மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு அப்பயும் உங்களுக்கு இதை பத்தி அறியாம மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்து அந்த மாதிரி சுழற்சியில போய்கிட்டே இருக்கும். நீங்க இந்த வீடியோ கேட்குறீங்கனாலே இதுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. அதனால எல்லாரும் கட்டாயமா வாங்க, எல்லாரும் இதை பயன்பெறுங்க. நாங்க பயன்பட்ட மாதிரி எல்லாரும் அனுபவம் பெறுங்க. இதனுடைய அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பௌர்ணமி இல்லை இந்த வீடியோவை பாருங்க. பௌர்ணமிக்கு மிக அருகில் நாங்க மறுபடியும் இந்த கிளாஸஸ் நடத்துவோம். ஸோ சிவசூத்ரால. ஸோ அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எங்க வரணும்ன்ட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள் அனுப்புங்க. எல்லாரும் பயனடையட்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஃபார்வர்ட் பண்றதுனால எதுவும் ஒரு கஷ்டமும் இல்லை. ஷேர் பண்றதுனால எந்த ஒரு நம்மளுக்கு லாஸ் இல்லை. நம்மளால 2 பேர் கெயின் ஆகிறாங்கன்னா அது நம்மளுக்கு நல்ல விஷயம்தான். அதனால எல்லாரும் பயன்பெறணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், உலக மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆன்மீகத்துல எல்லாரும் பயணிக்க ஆரம்பிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆத்மா வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.